ஹாய்ங்க, நேற்று சாட்டர்டே கவிஷ்க்கு மட்டும் ஸ்கூல் வச்சுட்டாங்க. சின்னவனுக்கும் சேர்த்து வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பூரி தான் கொடுத்து விட்டுருந்தேன். பூரியும் ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பாயா தான் வச்சு விட்டுருந்தேன். கொஞ்சம் மேலோட்டமாக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு மீதி இருந்த பூரியும் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு பசங்களுக்கு சுடும்போது அவருக்கும் சுட்டு கொடுத்துட்டு கூடவே நானும் 2 பூரி சாப்பிட்டேன். 2 பூரிக்கு மேலே மோஸ்ட்டாக சாப்பிட முடியாது. பட் அன்றைக்கி வச்சுருந்த அந்த கிரேவி சூப்பராக இருந்ததுன்னு எகெயின் ஒரு 2 பூரி போட்டு சாப்பிட்டேன். ஒயிட் காராமணி போட்டு கிரேவி வச்சுருந்தேங்க, சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இந்த மண்பானை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் மோஸ்ட்டாக நான்வெஜ்ஜில் கிரேவி ஐட்டம்ஸ் ரெடி பண்ணல இந்த பிளாக் கலர் மண் பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இந்த சாதாரண ஸ்க்ரப் இருக்குல்லங்க க்ரீன் கலரில், அதில் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்மக்கிட்ட என்ன லிக்விட் இருக்கோ அது லைட்டாக மட்டும் ஆட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தால் அதோட ஸ்மெல் போயிடும். ஸ்மால் வடக்கலும் இந்த பானையும் கிட்டத்தட்ட 7 வருஷமாக வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நீங்களும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.